பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த நல்லதொரு அழகான பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உங்களை காண்பதிலே மிகவும் சந்தோஷம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலுமாய் கூட நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நாங்க பாப்பமா இருந்தா இந்த வருடம் தொடங்கினதே தெரியல. ஆனா முடிவுக்குள்ள போய்க்கிட்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. வருடத்துல நடுப்பகுதிக்குள்ள நாங்க வந்துட்டோங்க. இந்த 5 மாதங்கள் கர்த்தர் எங்களை அற்புத விதமாய், அதிசய விதமாய் நடத்தி இருக்கிறார். ஏனென்று சொன்னா, நாங்க இந்த 5 மாதத்தை பின்னுக்கு திரும்பி பார்ப்போம்னு சொன்னா, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்து பக்கம் நாங்க கொஞ்சம் பார்க்கிற பொழுது, இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் அநேக கஷ்டங்களினாலும், அநேக பிரச்சனைகள்னால இருக்கிறாங்க. அநேகர் கண்ணீரோடு, வேதனையோடு, பொருளாதாரம், பணப்பிரச்சனைகள் இப்படியாய் பயணித்துக் கொண்டிருந்தாங்க. ஆனாலும் எங்களை கர்த்தர் அற்புத விதமாய் நடத்தியிருக்கிறார். ஏன்னு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியவாறு, எங்களுக்கு ஒரு நன்மையுமே குறைவில்லாத வாரி கர்த்தர் எங்களை நடத்தியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த 5 மாதங்கள் நடத்தின அந்த தேவனுக்கு ஒரு விசை எங்களுடைய கண்களை மூடி, எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்க கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? கர்த்தர் எங்களை நடத்தி வந்தபடினாலே, அவருடைய சமூகத்திலே இன்னைக்கு நாங்க நிக்கிறமா இருந்தா அது அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. ஆமென். ஆகையினாலே ஒரு விசை இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்களேன். நன்றி டாடி, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த 5 மாதங்களா எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தினபடினாலே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் எங்களை அற்புத விதமாய் நடத்தி இருக்கிறார், எங்களை பலப்படுத்தி இருக்கிறார், எங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திச்சிருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, வருடம் முடிய போகிறது, கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்படியான அநேக காரியங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நாங்கள் பயணிக்கிற பொழுது எங்களுக்கு எந்த விதமான தடையுமே இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யுமா இருந்தா எங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளுமே இருக்காது. ஏனென்று சொன்னா, இந்த பரிசுத்தமான நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பாதுகாவலராய் இருக்கிறார். ஆமென். எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, நீ கேட்பதற்கு முன்பதாகவே உனக்கு என்ன தேவை என்று நான் அறிந்திருக்கேன். அப்ப நாங்க கேட்பதற்கு முன்பதாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்ததான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலுமாய் கூட நான் உங்களோடு பேச வந்த விஷயம் தாங்க, எங்களுடைய சரீரத்தை குறித்து நான் உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இந்த சரீரம் எப்படிப்பட்டது, இந்த சரீரம் ஆண்டவர் எங்களுக்கு எப்படியாக கொடுத்தார் அப்படிங்கிறதான சில காரியங்களோடு கூட நான் உங்களோடு பேச வாஞ்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசையோட, எத்தனை பேர் இருக்கிறீங்க, வாஞ்சியோட எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக? ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு அநேகரை நாங்க எடுத்துக்கொள்வோம்னு பார்த்தா இந்த சரீரத்தினால அநேக பிரச்சனைகள்ங்க. அநேகர் நோயோடு இருக்கிறாங்க, அநேகருக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள். அந்த சரீரத்துக்காக அரவாசி பேர் சரீரத்துக்காக பணங்களை செலவழிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படியான அநேக பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இதெல்லாம் ஏன் எங்களுக்கு வருது, இந்த நோய்கள் எங்களுக்கு இந்த சரீரத்துக்குள்ளான பிரச்சனைகள் ஏன் வருது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நாங்க வேதத்துல தேடி பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் எங்களை அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து எங்களை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய ரூபத்தையும் அவருடைய சாயலையும் கொடுத்து எங்களை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல நாங்க வேதத்துல பார்க்கிற பொழுது, நான் இந்த சரீரத்தை குறித்து வேதத்திலே தேடி பார்த்த பொழுது, ஆதியாகமத்தில் இருந்து நாங்கள் கடைசி வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை மற்றும் நாங்கள் வாசிச்சு பார்ப்போம் இருந்தா, இந்த சரீரத்தை குறித்து அநேக காரியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த சரீரம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இது யாருக்காக உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதான அநேக காரியங்கள், ஆண்டவர் எங்களை எப்படி உருவாக்கினார் அப்படிங்கிறதான அநேக காரியங்களை நாங்கள் வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து பார்க்கலாம். இந்த இவ்வளவு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாவிட்டாலும் ஒரு சில வார்த்தைகளோடு கூட, கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட உங்களோடு பேசுவதைட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. நாங்க பார்ப்போம், முதல்ல கர்த்தருடைய வார்த்தை பார்ப்போம். இசையாவின் புத்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் பாருங்க, இப்படியாய் சொல்லுகிறது, நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கின்ற மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனைகளையும் நான் கட்டளையிட்டேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இங்க சொல்றாரு, இங்க நாங்க எல்லா விடயத்தையும் விடுவோம், முக்கியமான விஷயத்துக்குள்ள நாங்க பார்ப்போம்னு சொன்னா பாருங்க, ஆண்டவர் சொன்னா, நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். ஹல்லேலூயா. அப்ப எங்களை யாரு சிருஷ்டித்தது? நாங்களாகவே இந்த பூமிக்கு வரல, எங்களை தேவன் சிருஷ்டித்து இருக்கிறார். அப்ப நாங்க ஆதியாகம புத்தகத்துல நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவர் எங்களை எப்படி சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு பார்த்தா, அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின் படியும் கர்த்தர் எங்களை உருவாக்கி இருக்கிறார். அப்ப நாங்க எப்படி பாக்கியமானவங்க. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. ஏனென்று சொன்னா, கர்த்தருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படி நாங்கள் படைக்கப்பட்டோம். அதுவும் அல்லாம தேவனுடைய ஒரு விசேஷித்தமான செயல் என்னன்னு சொன்னா, அவருடைய ஜீவ சுவாசத்தை எங்களுடைய நாசியிலே ஊதி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப முதல்ல நாங்க பார்ப்போம், இங்க எங்களுடைய சரீரத்தை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் எங்களை உருவாக்கி இருக்கிறார். அது ஒன்றாவது விஷயம். இரண்டாவதாய் நாங்கள்
பார்க்கிற பொழுது அவருடைய ஜீவ சுவாசத்தை நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப பாருங்க, அவருடைய ஜீவ சுவாசம் தாங்க எங்களுக்குள்ள வருது. அடுத்து நாங்க பாப்போமா இருந்தா பாருங்க, வசனம் சொல்லுது, ஒரு 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 தடவை மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. நீ போய் பேசுன்னு சொல்லுகிற பொழுது மோசே சொல்றாரு, என்னால பேச முடியாதே, எனக்கு திக்குவாயே. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த உடலை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த இந்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட இந்த உடலிலே எங்களுக்கு என்ன குறைபாடு இருந்தாலும் அதை சரி செய்ய அவருக்கு போக முடியுங்க. ஹல்லேலூயா! ஏன்னா அவர் தானேங்களே எங்களை உருவாக்கினாரு. அப்ப இந்த சரீரம் நாங்க அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் பெற்றுக்கொண்ட சரீரம். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது இந்த சரீரத்திலே கர்த்தர் பெரிதான அற்புதமான அதிசயங்களை இந்த சரீரத்தை கொண்டே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா! பாருங்க, இங்க மோசேயின் இடத்துல சொல்றாரு, நீ போய் பேசுன்னு சொல்லி, இங்க மோசே சொல்றாரு, என்னால பேச முடியாது, நான் திக்குவாயன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை இந்த இடத்துல சொல்றார். பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் நான், கர்த்தர் நான் தானே. ஆமென். ஹல்லேலூயா! அப்ப பாருங்க, எங்களுக்கு கண்களை உண்டாக்கினது, எங்களுக்கு காதுகளை, எங்களுக்கு கை கால், எங்களுக்கு நாவு எல்லாம் உண்டாக்கினது அவரு. அப்ப யாரிடத்துல நாங்க பேசுறோம் அப்படின்னு தெரியாமலே இங்க மோசே சொல்றாரு, என்னால பேச முடியாது, நான் ஒரு திக்குவாயன். ஏனென்று சொன்னா மோசே தெளிவாக அறியல, இது ஆண்டவர் கொடுத்த நாவு, இதை திக்குவாய நல்லா பேசக்கூடிய நாவாய் மாற்ற தேவன் போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா! எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, நாங்களும் அப்படிதாங்க எங்களோட வாழ்க்கையில அநேக காரியங்களை நாங்க எடுத்துக்கொள்வோமா இருந்தா அநேக பிரச்சனைகள், அநேக நோய்கள், உடல் பலவீனங்கள், இப்படியான சந்தர்ப்பங்களில நாங்க மறந்துருவோம், இதை சரி செய்ய தேவன் போதுமானவராய் இருக்கிறார், ஆண்டவரால முடியும். நாங்க புதிய ஏற்பாடு புத்தகத்திலே வாசித்துக் கொண்டு போகிற பொழுது நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு தொழுநோயான ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றோம், ஆண்டவரே உம்மால ஆகும். அப்ப அவனுக்கு தெரியும் ஆண்டவரால இது ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்ப எத்தனை பேர் இந்த நாள்ல இது ஆண்டவரால ஆகும் என்று விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா! அநேகர் இன்னைக்கு அப்படியான விசுவாசத்தை விட்டுட்டாங்க. ஆண்டவரால இது முடியும், ஆண்டவர் இதை செஞ்சிருவாரு அப்படிங்கிற விசுவாசத்தை விட்டுட்டு இப்ப எப்படி விசுவாசம் வச்சிருக்காங்கன்னா, ஆண்டவர் செஞ்சிருவாரா, அவருக்கு முடியுமா அப்படின்னு சந்தேகத்தோட விசுவாசிக்கிறாங்க. ஹல்லேலூயா! நாங்க உண்மையான சத்தியத்துக்குள்ள இருப்போமா இருந்து சொன்னா நாங்க விசுவாசிப்போம், கர்த்தர் எங்களுக்கு இதை நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி. ஆமென். அப்ப இந்த சரீரம் அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜீவ சுவாசத்தை நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் எங்களை மண்ணினால் இந்த பூமியில உருவாக்கி இருக்கிறார் அவருடைய காரியங்களை செய்யும்படியாக. இன்றைக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவருடைய வேலையை செய்யும்படியாக நான் அவருக்காக ஓடுவேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் தீர்மானிச்சிருக்கிறீங்க? அப்ப இந்த சரீரம் கெட்டு போகாமல் இருக்க இன்னைக்கு அநேகர் கேட்கிற கேள்வியை தான், ஆண்டவர் வாரேங்கிறாரு, ஏன் வரல அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில ஒருவனும் கெட்டு போகாம இருக்கு. ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சிலர் நினைக்கிறாங்க. ஆனாலும் இந்த பூமியில ஒருத்தர் கூட கெட்டு போவது கூட கர்த்தருக்கு சித்தம் இல்லைங்க. அதனாலதான் ஆண்டவர் தாமதிக்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய வருகைக்கு கூட இந்த அவர் கொடுத்த இந்த உடல் சரீரம் கெட்டு போகாம, அப்ப பாருங்க ஆண்டவர் எங்க மேல வச்சிருக்கிற பாசம். அவருக்கு முன்பதாய் என்னன்னு சொன்னா ஆண்டவருடைய இரண்டாம் வருகையிலே நியாயம் விசாரிக்கப்பட போகிறது. ஆண்டவருடைய எண்ணம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் கூட கெட்டு போகக்கூடாது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற பொழுது அவருக்கு முன்பதாக குற்றவாளிகளா யாரையும் காண்பதுக்கு கூட கர்த்தருக்கு பிரியமில்லை. எல்லாம் என்னுடைய பிள்ளைகள், பரிசுத்தமான பிள்ளைகள் என்று காண்பதையே கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா! அப்ப பாருங்க, இந்த சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் இந்த சரீரத்தை இன்னுமாய் பரிசுத்தப்படுத்தணும், இன்னுமாய் நான் அந்த கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! அப்ப ஆண்டவர் நாங்க பரிசுத்தமாய் இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இது அவர் கொடுத்த சரீரம். அவர் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதை போல அவர் கொடுத்த சரீரமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறாருங்க. ஹல்லேலூயா! எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு சரீரத்தை குறித்து ஆவியானவர் உங்களோடு பேச தூண்டினார். இன்னைக்கு சரீரத்தை கொண்டு அநேக தவறான காரியங்கள் எங்களோட வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. எங்களோட வாழ்க்கையில நாங்கள் பயணிச்சு கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் எங்களுடைய ஆண்டவர் வார்த்தைக்கும் அவர் கொடுத்த அந்த சரீரத்துக்கும் விரோதமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா 1 கொரிந்தியரின் புத்தகம்
6வது அதிகாரம் அதனுடைய 19, 20 வசனங்கள் பாருங்க. அழகான ஒரு வசனங்கள் சொல்லப்படுகிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஹல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க வசனம் சொல்லுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். அப்ப இந்த சரீரத்தை நாங்க எங்க இருந்துங்க பெற்றிருக்கிறோம்? தேவனிடத்துல இருந்து பெற்றிருக்கிறோம். அப்ப நாங்க எப்படி பாக்கியமானவங்க பாருங்களேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த சரீரத்தினுடைய பெருமதி இன்னைக்கு அநேகருக்கு விளங்கல. இந்த சரீரத்தை எப்படி பாதுகாக்கணுங்கிற பெருமதி விளங்கல. இந்த சரீரம் எங்களுக்கு யாரு கொடுத்தது? யாரிடத்துல இருந்து பெற்று இருக்கிறோம்? யார் எங்க மேல கையை வைத்து உருவாக்கினார் என்பதனை இன்னைக்கு அநேகர் அறியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த சரீரமானது தேவனிடத்திலிருந்து நாங்க பெற்றுட்டு இருக்கிறபடினால, இந்த சுவாசம் நாங்க சுவாசிக்கிற சுவாசம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறபடினால நாங்க எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கர்த்தர் எங்களை விசேஷித்தவர்கள் என்று சொல்றாருங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சரீரம் நாங்க யாரிடத்துல இருந்து பெற்றிருக்கிறோம்? ஒரு தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த தேவன் அவரிடத்துல இருந்து தாங்க இந்த சரீரத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க வசனம் சொல்லுது, பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிறதான பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். அப்ப இது எப்படியான ஆலயமாய் இருக்குதான்? பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாய் இருக்கிறது என்று வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஆமென். அப்ப இது ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. பாருங்க, நாங்க எப்படி பாக்கியமானவங்க. வார்த்தை பாருங்க, வார்த்தையின் வெளிப்பாடுகள் எப்படி எங்களுக்கு சொல்லுது என்று சொல்லி நாங்க பாப்பமா இருந்தா பாருங்க, இது கர்த்தரிடத்துல இருந்து நாங்க பெற்றுக்கொண்டோம். அவருடைய ரூபத்தின் படியும் அவருடைய சாயலின் படியும் இந்த உருவத்தை நாங்க பெற்று இருக்கிறோம். அடுத்து நாங்க அவருடைய ஜீவ சுவாசத்தை சுவாசிச்சு கொண்டிருக்கிறோம். அது இல்லாம அங்க மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுக்கு நாவை உண்டாக்கினவர், கண்ணை பார்க்கவும் காதை கேட்கவும் செய்தவர் நான் அல்லவான்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். அப்ப ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் இருந்து சில காரியங்கள் எங்களுக்காய் துக்கப்படுறாரு, சில காரியங்கள் எங்களுக்காய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஏனென்று சொன்னா இது நாங்க தேவனாலே பெற்றிருக்கிற சரீரத்தை குறித்து மறந்துட்டு இன்னைக்கு இந்த சரீரத்தை கொண்டு அநேக பாவமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு அநேக குடியினாலும் வெறியினாலும் போதை வஸ்துக்களினாலும் இந்த சரீரத்தை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படியாக கூட நான் இந்த காரியத்தோடு கூட அந்த வார்த்தையோடு கூட உங்களிடத்துல ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். என்னுடைய வாழ்நாட்கள்ல என்னுடைய வாலிப நாட்களை நான் கொஞ்சம் இந்த வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்தின காரியம் தாங்க. என் வாலிப நாட்களை சற்று நான் திரும்பி பார்த்த பொழுது என்னுடைய வாலிப நாட்களில எனக்கு ஒரு பழக்கம் இருந்தது. பிளைடினால அல்லது ஏதாவது கத்தினால இந்த கைகளை கீறி கொள்ளுகிற பழக்கம் எனக்கு இருந்துச்சுங்க. அப்ப இது எனக்கு ஒரு பழக்கமாவே ஆகிட்டு இந்த கைகளை கீறி கொண்டு காயப்படுத்தி கொண்டு என்னை நானே காயப்படுத்திக் கொள்வேன். ஹல்லேலூயா. அப்ப இப்படியான காயப்படுத்தி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல தாங்க ஆண்டவர் இந்த வார்த்தையோடு பேசினாரு. இதே கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரத்துல இதே 19, 20 வசனங்கள் வழியாய் கர்த்தரின் இடத்துல பேசினார். ஹல்லேலூயா. அந்த நேரம் இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த கைகளை பாத்தீங்கன்னா அங்கங்க அடையாளங்கள் இருக்கும், அங்கங்க வெட்டுப்பட்ட காயங்கள் இருக்கும். நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு விஷயம் இந்த வார்த்தையோடு என்னோடு பேசினார். இந்த சரீரம் இது உன்னுடையது அல்ல, இது தேவனுடையது என்பதனை கர்த்தர் எனக்கு தூண்டினார். ஹல்லேலூயா. அப்ப இது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சரீரமாய் இருக்கிறபடினால இதை நான் அவரிடத்துல திருப்பி கொடுக்கிற பொழுது அவர் எப்படி எனக்கு கொடுத்தாரோ அதை போல நான் அவரிடத்துல திருப்பி கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும். ஹல்லேலூயா. அப்ப நாங்க யாரு? முதல்ல நாங்க எங்களுடையவங்களே அல்ல. இந்த சரீரம் எங்களுக்கு சொந்தமே இல்ல. அப்ப எப்படிங்க இந்த சரீரத்தை எங்களுக்கு சேதப்படுத்த முடியும்? ஆண்டவர் அப்படிதாங்க என்னோட பேசினார். ஆண்டவர் தெளிவாய் பேசுகிற அந்த சத்தத்தை நான் கேட்டேன். ஆண்டவர் எனக்கு சொன்ன விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இந்த வாலிப நாட்கள் ஆண்டவர் பேசினார். அப்ப நான் ரட்சிக்கப்படவும் கூட இல்ல. ஆனால் ஆண்டவர் என்னோட பேசினாரு, இந்த சரீரத்தை சேதப்படுத்த உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? இது நீ தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிற, இதை நீ ஆண்டவருக்கு ஒரு நாள் திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கிற பொழுது அவர் கொடுத்த மாதிரி நீ அவருக்கு திருப்பி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் பேசினார். இன்றைக்கும் இந்த கைகளை பார்த்தா கொஞ்சம் நடுக்கம் இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் இப்படி காயத்தோட எனக்கு இந்த உடம்ப கொடுக்கலையே, நான் காயப்படுத்திட்டேன். நான் யாருங்க இந்த உடம்ப சேதப்படுத்துறதுக்கு? அவருடைய ரூபத்தின் படியும் அவருடைய சாயலின் படியும் என்னை உருவாக்கி இருக்கிறார். அப்ப எப்படிங்க அவருடைய உடம்பை என்ன காயப்படுத்த முடியும்?
எனக்கு என்னங்க தகுதி இருக்குது அவருடைய உடம்ப காயப்படுத்துறதுக்கு? ஹல்லேலூயா. பாருங்க, நாங்க புதிய ஏற்பாடுல ஞானஸ்தானம் கொடுக்கிறதை பற்றி யோவான் ஸ்நானம் பேசுறதுக்குள்ள நாங்க பார்க்கிறோம், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, அவருடைய சப்பாத்திண்ட அந்த கட்டியிருக்கிற கயிறை கலட்ட கூட நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி யோவான் ஸ்நானன் சொல்றாரு. அப்ப அவருடைய சப்பாத்திண்ட கயிறை கலட்ட கூட எங்களுக்கு உரிமை இல்லை, தகுதி இல்லை அப்படின்னு சொன்னா எங்களுக்கு இந்த உடம்பை சேதப்படுத்த எப்படிங்க உரிமை இருக்கும்? ஹல்லேலூயா. அவருடைய சப்பாத்து கயிறை கூட அவிழ்ப்பதற்கே நான் தகுதியற்றவன் அவர் சொல்லுவாரா இருந்தா, இது அவருடைய சரீரமா இருக்கிறபடினால இந்த சரீரத்தை சேதப்படுத்த எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஆமென். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்க அநேக போதை வஸ்துக்களால் அநேக காரியங்களினால் இந்த உடலை நீங்கள் தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கலாம், இந்த உடலை நீங்கள் சேதப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் என்னோடு பேசின அந்த தேவன் இந்த நாளிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த அந்த தேவன் இன்றைய நாளில் உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க இந்த இதயத்தை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறவங்களா இருக்கலாம், இந்த உடலை அநேக காரியங்களை கொண்டு தீட்டுப்படுத்துறவங்களா நீங்க இருக்கலாம். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, உன்னோட தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி செய்கிற காரியங்களை விட்டு மனம் திரும்பி நீங்க கர்த்தரிடத்துல வருவீங்களா இருந்தா, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிதான விடுதலை கொடுக்க இந்த நாள்ல ஆயத்தமா இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அடுத்த வசனத்தை நாங்க பார்ப்போம். 20வது வசனம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அப்ப இதை நாங்க எப்படி பெற்றிருக்கிறோம்? கிரயத்துக்கு பெற்றிருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு கூட சொல்ல வேண்டுமா இருந்தா, நாங்க ஒரு வீடு ஒன்று கூலிக்கு வாங்கி அந்த வீட்டுல கூலிக்கு இருக்கிறோம், அல்லது ஒரு வாகனத்தை எங்களுக்காக வாங்கி இருக்கிறோம். அந்த வீட்டுல ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும்னு சொன்னா, அந்த வீட்டுல ஒரு ஆணி அடிப்பதாக இருந்தா கூட அந்த அதிகாரியின் இடத்துல நாங்க கேட்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. அவங்கள்ட்ட கேட்காம எங்களுக்கு அந்த வீட்டுல எதையுமே மாற்ற முடியாது, அந்த வாகனத்துல எதையுமே செய்ய முடியாது. ஏனென்று சொன்னா அதற்கு உரித்தானவர்கள் வேறொருவர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற பொழுது தேவனிடத்திலிருந்து கிரயத்துக்காய் பெற்ற இந்த சரீரத்தை அவரை கேட்காமல் எங்களால் சேதப்படுத்த முடியாது. இது அவர் ஆளுகை செய்கிற ஆலயமாய் இருக்கிறது, இது அவர் ஆளுகை செய்கிற இடமாய் இருக்கிறபடினால இதை எங்களை எதினாலும் சேதப்படுத்த முடியாது. இது அவரிடத்துல ஒரு நாள் கொடுக்கிற பொழுது நாங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கலாம். இந்த நேரத்திலுமாய் கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது யோசிக்கலாம், நான் இப்படி பிழை செஞ்சிட்டனே, இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தி இருக்கிறேனே, இவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறேனே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்திருக்கிறேனே, ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருமா இருந்தா, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்க எத்தனை முறை பாவம் செஞ்சாலும் அவருக்கு உங்களை மன்னிக்க மட்டும் தாங்க தெரியும், உங்களை தண்டிக்க தெரியாது. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, நீங்க இந்த உலகத்திலே யாருமே செய்யக்கூடாத பாவம் நீங்க செஞ்சிருந்தாலும் கூட உங்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியக்காரர்களை நான் தெரிந்து கொண்டேன். நீங்க எதுக்கு மேலங்க பைத்தியமா இருக்கிறீங்க? குடியிலையா, போதையிலையா, வெறியில பைத்தியமா இருக்கிறீங்களா? நீங்க அதுல இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீங்க அதுல இருந்து வெளியில வருவீங்களா இருந்தா, உங்களை கொண்டு இந்த உலகத்துக்கு பெரியதொரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களை போல சீரழிந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களை உங்களை கொண்டு கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. நீங்க யோசிக்கலாம், நான் இவ்வளவு பாவம் செஞ்ச என்னையெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவாரா, நான்லாம் ஆண்டவருக்குள்ள போயிட இயலுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாங்க. ஆண்டவருக்கு அதுதாங்க நான் சொல்றேன், ஆண்டவருக்கு மன்னிக்க மாத்திரம் தாங்க தெரியும், அவருக்கு தண்டிக்க தெரிகிறார். நாங்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் தண்டிக்கிற தேவன் அல்ல, அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எத்தனை தடவை பாவம் செய்தாலும், எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும், அந்த பாவங்கள்ல இருந்து மனம் மாற நீங்க விரும்புவீங்களா இருந்தா, அதுல இருந்து மனம் மாறி கர்த்தருடைய சமூகத்துக்கு வர நீங்க விரும்புவீங்களா இருந்தா, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை இந்த உலகத்திலே செய்வார். நீங்கள் இருக்கிற தேசத்திலே செய்வார், நீங்கள் இருக்கிற பிரதேசத்திலே செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? விசுவசிக்கிறவங்க மாத்திரம் தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென். அப்ப பாருங்க, இதை நாங்கள் கிரயத்துக்காக இந்த சரீரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், இதை எங்களால சேதப்படுத்த முடியாது. ஆமென். அப்ப இதை நாங்கள் மறுபடி தேவனிடத்திலே கொடுக்கிற பொழுது, இதை நாங்கள் மறுபடி ஆண்டவர் எங்களுக்கு எப்படி கொடுத்தாரோ அப்படியே கொடுக்க வேண்டுங்க. ஹல்லேலூயா. அப்ப நாங்க எப்படி இப்ப இந்த ஆண்டவருடைய ஜீவ சுவாசத்தை சுவாசிக்கிறோம், அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், இந்த உடலை அவர்கிட்ட இருந்து கிரயத்துக்கு பெற்று இருக்கிறோம். இப்ப அவருடைய கையில நாங்க எப்படி தெரியுங்களா இருக்கிறோம், அவர் எங்களை எப்படி தெரியுங்களா வச்சிருக்கிறாரு? பாருங்க, வசனம் சொல்லுது, எசேயாவின் புத்தகம் 62வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் பாருங்க, அழகாய் சொல்லப்படுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம்
கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தின் ராஜ முடியுமாயிருக்கிறாய். நாங்க கர்த்தருடைய கரத்துல கிரீடமாயிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் அவருடைய ரூபத்தின் படியும் அவருடைய சாயலின் படியும் எங்களை படைத்து அவருடைய கையிலே எங்களை கிரீடமாய் வைத்திருக்கிறார். ஆமென். நாங்க கர்த்தருடைய கையில இருக்கிறோங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவீங்களா? அவருடைய கிரீடமாய் அவருடைய கையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவருடைய கையில இருந்து கொண்டு அவருடைய அரவணைப்புல இருந்து கொண்டு எங்களால எப்படிங்க பெல செய்ய முடியும்? எப்படிங்க இந்த உடலை சேதப்படுத்த முடியும்? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியை, மனம் மாறுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாருங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில அநேக கேள்விகள், அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். எனக்கு இதுல இருந்தெல்லாம் இன்னும் விடுதலை கிடைக்கல பிரதர், எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த நோயில இருந்து விடுதலை கிடைக்கலன்னு நீங்க சொல்றீங்களா? எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறாருங்க இந்த காலை வேளையில, உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுப்பேன்னு சொல்றாருங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுப்பேன்னு சொல்றாருங்க. அவருக்கு இந்த சரீரத்தை உருவாக்க முடியுமா இருந்தா, நாங்க சுவாசிக்கிற ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு கொடுக்க முடியுமா இருந்தா, எங்களிடத்துல இருக்கிறதான நோய்களை எடுத்து போட அவருக்கு முடியும். நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னது போல, இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் வருது, ஏன் எங்களுக்கு விடுதலை கிடைக்குது இல்ல அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். ஆமென். நாங்க கர்த்தருடைய சரீரம் தான், இது கர்த்தரால பெற்றுக்கொண்ட சரீரம் தான், கிரேத்துக்கு தான் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் அவர் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறபடினால நாங்க செய்யற அநேக பிழைகள் அவர் எங்களை ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எங்களால சுகந்தரித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் சொன்னா, ஒரு வீடு கூலிக்கு இருக்கிறோம். அந்த வீட்டு உரிமையாளரிடம் கேட்காம அந்த வீட்டுல ஏதாவது சேதப்படுத்திட்டோம்னா, ஒரு வேளை அந்த வீடை நாங்க அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிற பொழுது, அந்த வீட்டுல என்னென்ன சேதமாயிருக்கோ அதற்கெல்லாம் நீங்க கிரயம் கொடுக்க வேண்டிய வரும். ஹல்லேலூயா. அப்ப ஆகையினால இது கர்த்தருடைய சரீரமாய் இருக்கிறது. இந்த சரீரத்தை நீங்க சேதப்படுத்தினீங்கன்னா அதுக்கான கிரயத்தை தான் நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்கு எப்படி நீங்க சேதப்படுத்தினா அந்த வீட்டை விட்டு போகக்குள்ள அதுக்கு கிரயம் கொடுக்கணுமோ, அதை போல கர்த்தருடைய சரீரத்தை நீங்க சேதப்படுத்துறனால அநேகர் இன்னைக்கு தீட்டான காரியங்கள், அநேக தேவையில்லாத வீடியோக்கள் பார்க்கறாங்க, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், அநேக போதை வஸ்துக்களை இந்த உடலுக்குள்ள ஏற்றிக்கொள்றாங்க. இப்படியாய் நீங்கள் சரீரத்துக்குள்ள தீட்டுப்படுத்துறனால அதற்காக கொடுக்கப்பட்ட கிரயம் தாங்க உங்களுக்கு அந்த நோயா இருக்கும். நீங்க அதுல இருந்து மனம் மாறுவீங்களா இருந்தா, ஒருவேளை அந்த வீட கூலிக்கு கொடுக்க முடியாது, அதை நீங்களே செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அவரு சந்தோஷப்படுவாரு. நான் கொடுத்த மாதிரியே இந்த வீடை கொடுத்துட்டான்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு மறுபடியும் அந்த வீட்டை கொடுக்க அவர் விரும்புவாருங்க. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அப்படியா நீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களோட சரீரத்தை குறித்து நீங்க தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கையில உங்களோட சரீரத்துல நீங்க கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா? அதை விட்டு நீங்க வெளியில வருவீங்களா இருந்தா, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களுக்குள்ள எல்லா கேள்விக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பாருங்க. உங்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பாருங்க. உங்களுடைய நோய்களை சுகப்படுத்தி உங்களுக்கு புதிதான பலனை கட்டளையிட கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகையினாலே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, உங்களை மனம் மாறும்படியாக கர்த்தர் உங்களோட பேசுகிறார். கர்த்தர் யாரையும் மதம் மாற சொல்லலைங்க. ஆண்டவர் யாரிடத்துல வேதத்துல எங்கனையுமே சொல்லலை, நீங்க எல்லாம் மனமாறி வாங்கன்னு ஆண்டவர் யாரையுமே சொல்லலைங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மனதை மாற்ற சொல்லுகிறாரு. உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் தாங்க ஆண்டவர் கேட்கிறாரு. நீங்க போற இடத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. உங்க இருதயத்தை நீங்க மாற்றிக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை விட்டு விலகுவீங்களா இருந்தா, உங்களை கொண்டு இந்த உலகத்தையே தேவன் கலக்குவார். உங்களை கொண்டு இந்த உலகத்திலே அற்புதமான அதிசயமான காரியத்தை கர்த்தர் உங்களோட வாழ்க்கை கொண்டு செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிப்பீங்களா இருந்தா ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவீங்களா? ஆமென். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியா, இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நீங்க மனம் மாறுவீங்களா இருந்தா, கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிதான அற்புதமான காரியத்தை செய்து உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினாலே இந்த புதிதான மாதத்திலே, இந்த 6வது மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, இந்த மாதத்துல உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ, என்னென்ன காரியங்களுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்திலே வெற்றியை கட்டளையிட போகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறார். ஆகையினாலே இந்த மாதம் முழுதுமாய் கர்த்தர் உங்களை நடத்தி உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து போதுமானவராய் இருந்த இந்த மாதம் முழுதுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.